வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஸ்க் ஷெடியூலிங் அல்காரிதம்ஸ் தான் பார்க்க போகிறோம். டிஸ்க் ஷெடியூலிங் அல்காரிதம்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, இப்போ ஒரு டிஸ்க் இருக்குது, அந்த டிஸ்க்குள்ளே ஒரு டேட்டா ரெக்வஸ்ட்டு நிறைய வருது. அதில் எது ஃபஸ்ட்டு பண்ணணும், எது அலோவ் பண்ணணும், அதுதான் டிஸ்க் ஷெடியூலிங். டிஸ்க் ஷெடியூலிங் இஸ் த மெத்தட் the computer uses to decide which data request from the disk to do first. எது ஃபஸ்ட்டு பண்ணணும் when many are waiting. ஸோ நிறைய வெயிட்டிங்கில் இருக்கும் டிஸ்கில், அதில் எதை முதல்ல வந்து அலோவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு, அதுதான் டிஸ்க் ஷெடியூலிங். இதில் 6 டைப்ஸ் இருக்குது. FCFS ஷெடியூலிங், SSTF ஷெடியூலிங், ஸ்கேன் ஷெடியூலிங், C-ஸ்கேன்ஸ் ஷெடியூலிங், லுக் ஷெடியூலிங், C-look ஷெடியூலிங். இந்த மாதிரி 6 ஷெடியூலிங் இருக்குது. இந்த 6 ஷெடியூலிங்கும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வச்சு உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறேன். ரிப்பீட்டடாக கேட்ட ப்ராப்ளம் இது, அதை வச்சு தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நான் படிக்கும் போதே இந்த ப்ராப்ளம் கேட்டுகிட்டே இருந்தாங்க ரிப்பீட்டடாக. சரி கவனிங்க. கன்சிடர் எ டிஸ்க் கியூ வித் ரெக்வஸ்ட் ஃபார் இன்புட் அவுட்புட் 2 blocks ஆன் த சிலிண்டர் இன் த ஃபாலோவிங் ஆர்டர். இப்போ நம்மக்கிட்ட ஒரு டிஸ்க் கியூ இருக்குது, ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க பாருங்கள், வேல்யூஸ் 98, 183, 37, 122, 14, 124, 65, 67. இந்த வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. த டிஸ்க் ஹெட் பாயிண்டர் இஸ் இனிஷியலி அட் சிலிண்டர் 53, இதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வேல்யூஸும் நம்ம என்ன பண்ணணும்னா இது கூட இணைச்சிக்கணும், ஓகேங்களா. அவுட்லைன் FCFS, SSTF, ஸ்கேன், C-ஸ்கேன், லுக்கு, C-லுக் ஷெடியூலிங் அல்காரிதம்ஸ் எல்லாத்தையும் இதை நம்ம ஷோ பண்ணி காட்டணும். ஸோ யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு FCFSக்கு பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 14. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு 14 மார்க் பண்ணிவிடுங்க. இதில் எது லார்ஜஸ்ட் நம்பரு 183, அதை மார்க் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. ஸோ ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா 0. ஸோ இதோட லோவஸ்ட் நம்பர் 0 வச்சுக்கலாம். ஸோ 183க்கு அடுத்தது வர்றது 199. நீங்கள் பக்கத்தில் அது எழுதாமலும் இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ அந்த லோவஸ்ட் நம்பர் ஹையஸ்ட் நம்பர் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இந்த டிஸ்க் ஹெட் பாயிண்டர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க 53, அதையும் மார்க் பண்ணி ஒரு கலரில் வேறு எதனா பென்லேயோ இல்லை பென்சிலையும் மார்க் பண்ணிவிடுங்க 53. மற்ற இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆர்டராக சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு எழுதணும். ஸோ ஃபஸ்ட் எது எழுதணும், 14 எழுதியாச்சு. அப்புறம் 37, 53 எழுதுனதுக்கப்புறமா 65, 67, அப்புறம் 98, 122, 124, அப்புறம் 183, ஓகேங்களா. சரி, இந்த மாதிரி எழுதிடணும். சரி, இப்போ எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த டிஸ்க் ஹெட் பாயிண்டர்னு கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் 53, அதெல்லாம் உங்களுக்கு கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், ஒரு புள்ளி வச்சுருவோம். புள்ளி வச்சு நீங்கள் ஸ்டார்ட்னு எழுதுறீங்க. எழுதி நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் கூட போட்டு காட்டலாம். ஸ்டார்ட், இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி, 53ல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ஆர்டர் பார்க்கணும். இப்போ எங்கே போகுது, 98 தான் ஃபஸ்ட் இருக்குது. அப்போ 53லேருந்து 98க்கு ஒரு டாட் வச்சுருங்க, அங்கேருந்து ஒரு லைனை போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 98லேருந்து 183, இங்கேருந்து 183 வந்தாச்சுங்களா. அப்படியே நெக்ஸ்ட்டு 180லேருந்து எங்கே போகணும், 37 எங்கே இருக்குது, இங்கே இருக்காம பாருங்கள் 37, இங்கே போயிடணும். அப்புறம் 122, அப்படியே இப்படி வந்தோம்னா இங்கே 120 இருக்குங்களா, அந்த இடத்துக்கு வந்துடணும். 120லேருந்து எங்கே போகுது, 14க்கு, அப்படியே திரும்ப 14க்கு போயிடணும். 14லேருந்து எங்கே போகணும், 124க்கு, 124 தான் இருக்குங்களா. ஸோ 124லேருந்து எங்கே போகணும், 65க்கு போகணும். 65லேருந்து எங்கே போகணும், 67க்கு போகணும். ஸோ இதுதான் வந்து எண்டு, ஓகேங்களா. ஸோ ஸ்டார்ட்டு எண்டு. சரி, ஸோ இதுதான் வந்து FCFS, ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்ச். எது ஃபஸ்ட்டு வருதோ அதுக்கு தான் முதல் உரிமை, ஓகேங்களா. இப்போ எப்பயுமே எல்லாத்துக்குமே டோட்டல் ஹெட் மூவ்மெண்ட் எழுதணும். இது எப்படி எழுதணும், ரொம்ப சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு லைன் இருக்குங்களா, இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணது ஃபஸ்ட்டு லைன். இந்த ஃபஸ்ட் லைனு கை வச்சுக்கோங்க. இங்கே என்ன நம்பர் இருக்குது, 98. இங்கே என்ன இருக்குது, 53. 98 - 53 ப்ளஸ் அடுத்தது என்ன எழுதுவீங்க, 183 - 98. அடுத்து இது தான், அது அடுத்த லைன் இது தானே. அப்போ என்ன 183 - 37, ஓகேங்களா. அடுத்து என்ன எழுதுவோம், இந்த லைன் இல்லைங்களா, 122 - 37. நெக்ஸ்ட் அடுத்தது இந்த லைனு நீங்கள் அந்த ஆர்டராக எழுதிட்டே வரணும். 122 - 14,
122 minus 37ங்களா அது 122 minus 14 போட்டிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட் அடுத்து இப்படி வருதுங்களா 122 minus அது ஓகே 14 போட்டாச்சு. ஓகே நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் 124 minus 14 அதாவது பெரிய நம்பர் அது இந்த ரைட் ஹேண்ட் சைடு மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படி போடுங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்தது பேலன்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இது என்ன இருக்குங்க 124 minus 65 நெக்ஸ்ட்டு 67 minus 65 இந்த மாதிரி எழுதணும். சிம்பிளாக சொன்னது புரிஞ்சுதுங்களா? இப்படி கை வச்சுக்குங்க. ஹையஸ்ட்டு அதான் செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபஸ்ட்டு நம்பர் 98 minus 53 இந்த மாதிரி எல்லா லைன்ஸ்க்கும் எழுதிட்டு போயிட்டு கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 614 வரும். இதுதான் டோட்டல் ஹெட் மூமெண்ட். ஸோ இதுதான் எஃப்சிஎஃப்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்கன்னா ஒன்றும் இல்லை, இதே கொஷினை நீங்கள் வந்து லெட்டர்ஸ் கன்சிடர்னு போட்டு இது எல்லாத்தையும் எழுதிட்டு நீங்கள் அப்படியே இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எஸ்எஸ்டிஎஃப்க்கு சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் எஸ்எஸ்டிஎஃப் ஷார்ட்டஸ்ட் சீக் டைம் ஃபஸ்ட் கொடுத்ததை எடுத்து எழுதிக்குங்க இங்கே. அப்புறம் நம்பர் லைனும் வரைஞ்சிக்குங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 53 தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எப்பயுமே, ஏன்னா அங்கே தான் பாயிண்டர்ஸ் ஹெட் பாயிண்டர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட்னு எழுதிப்போம் ஓகேங்களா, எழுதிக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நீங்கள் இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் கை வச்சுக்குங்க. இப்போது லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது 37 இருக்குது 65 இருக்குது. லெஃப்ட்டில் 37 இருக்குது 65 இருக்குது. இதில் இந்த 53 எடுத்து 37 கூட சப்ட்ராக்ட் பண்ணணும். இந்த 65 எடுத்து இந்த 53 கூட சப்ட்ராக்ட் பண்ணணும். எனக்கு ஆன்சர் வந்து 16 வருது 12 வருது. அப்போது இதில் வந்து எதை நான் சூஸ் பண்ணோம்னா ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் சூஸ் பண்ணணும் 12. லார்ஜஸ்ட் டிஸ்டன்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு அப்போ இங்கே என்ன வருது 12. அப்போ நம்ம எந்த பாத் சூஸ் பண்ணணும் 65 minus 53 தான் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த பாத்து தான் சூஸ் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்த பாயிண்ட்டை நான் 65 கிட்ட வைக்க போகிறேன். வச்சு ஒரு லைனை ட்ரா பண்ணிடுறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ இந்த இடத்துக்கு வந்துடுறேன். இப்போ இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுன்னா அடுத்து லெஃப்ட் ரைட் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் எனக்கு 67 இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 53 எடுக்கக்கூடாது. ஒரு வாட்டி நம்ம டாட் வச்சுனா அது கண்டுக்கக்கூடாது. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு 37 இருக்கும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 65ஐ 37 கூட சப்ட்ராக்ட் பண்ணணும், 67 கூட சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்படி பண்ணனா எனக்கு ரெண்டு ஆன்சர் வரும். எது ஸ்மாலஸ்ட் இதில் 2 தான் ஸ்மாலஸ்ட்டு. அப்போ நான் எதை சூஸ் பண்ணணும் 65 தான் சூஸ் பண்ணணும். அதாவது 67 minus 65. அப்போ இதை ரெண்டு தான் நான் சூஸ் பண்ணணும். அப்போ இந்த இங்கேருந்து ஒரு பாயிண்ட்டை போட்டுருங்க. அப்போ ஒரு லைனை ட்ரா பண்ணிவிடுங்க, முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்களா. இப்போது இங்கேருந்து நம்ம லெஃப்ட் ரைட் பார்க்கணும். லெஃப்ட்டில் 65 பார்க்கக்கூடாது, 53 பார்க்கக்கூடாது ஏன்னா மார்க் பண்ணியாச்சு. இங்கே என்ன இருக்குது, இங்கே 37 இருக்குது. 37ஆ இல்லை 98ஆன்னு பார்க்கணும். ஸோ 67 minus 37 98 minus 67 ஓகேங்களா. இப்படி சப்ட்ராக்ட் பண்ணணும், அப்புறம் இப்படி சப்ட்ராக்ட் பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுத்தில் ஏதோ ஒரு ஆன்சர் வருது. எது ஸ்மாலஸ்ட்டு 30 தான் ஸ்மாலஸ்ட். அப்போ நான் என்ன பண்ணணும் 67 37 பார்த்து தான் சூஸ் பண்ணணும். 67 37 அப்போது 37 வந்து ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு அப்படியே ஒரு லைனை போட்ட வேண்டியது தான். நெக்ஸ்ட் இப்போ இங்கே லெஃப்ட்டு பார்க்கணும். இங்கே லெஃப்ட் யார் இருக்கா 14 இருக்குது. அப்புறமா ரைட் என்ன இருக்குது, இங்கே 98 இருக்குது. இதெல்லாம் பார்க்கக்கூடாது, ஒன்ஸ் மார்க் பண்ணிட்டா பார்க்கக்கூடாது. 98 தான் அடுத்தது. 14ஆ 98ஆ 37லேருந்து. அப்போ நம்ம என்ன பண்ணோம் 37 14ஆல் மைனஸ் பண்ணோம், அதே 37 98ஆல் மைனஸ் பண்ணோம். அப்போது எனக்கு ஆன்சர் என்ன வருது 23 ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் 37க்கும் 14க்கு தான் வருது. அப்போ நான் 37லேருந்து 14க்கு தான் பாயிண்ட் வைக்கணும். வச்சுட்டு ஒரு லைனை ட்ரா பண்ணிவிடுங்க ஓகேங்களா. இதுக்கப்புறம் லெஃப்ட் ரைட் பார்க்கணும். ஒன்ஸ் நீங்கள் இந்த 14 அதாவது இதுக்கப்புறம் இந்த இது நம்மளாக போடல 0 இந்த 199 நம்ம போட்டது ஓகேங்களா. இதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் லெஃப்ட்டு கிடையாது, ஒன்லி ரைட்டு தான். இதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா அப்படியே நம்பர் அப்படியே டாட் வச்சுட்டே போக வேண்டியது தான். நீங்கள் அதில் போய் சப்ராக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ இங்கேருந்து அடுத்த பாயிண்ட் இருக்குது 98, அதை மார்க் பண்ணி ஒரு லைன். அப்புறம் 98லேருந்து அடுத்த பாயிண்ட் இருக்குது 122 லைன், 124 லைன். ஏன்னா அது லெஃப்ட் இதுக்கப்புறம் கிடையாது, ஒன்லி ரைட்டு தான். அப்படியே கீழே போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ ஃபைனல் வந்தாச்சு. ஸோ இதுதான் எண்டு ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டோட்டல் ஹெட் மூவ்மெண்ட் எழுத போகிறேன். எப்படி எழுதணும் சொல்லி கொடுத்துருக்கேன் நான். இப்படி கை வச்சுக்கணும், ரைட்டு மைனஸ் லெஃப்ட் 65 minus 53. அப்போ இதுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் 67 minus 65. அப்போ இதுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்படி இருக்குல்ல. அப்போ எப்படி எழுதணும் 67 minus 53. எங்கே எழுதிருக்கேன் சாரி 67 minus 37. புரியுதுங்களா. 67 minus 37. இந்த பாயிண்ட்டுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் 37 minus 14. ஸோ இந்த மாதிரி இந்த ஹெண்டு வரைக்கும் எழுதிட்டு போனீங்கன்னா
இது கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் 236 வரும். இதுதான் டோட்டல் ஹெட் மூவ்மெண்ட் ஃபார் SSTF. ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்கேன் ஷெடியூலிங். அதே நம்பர்ஸ் எடுத்து எழுதிக்குங்க, அப்படியே நம்பர் லைன் போட்டுக்குங்க. இப்போது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இது தான் 53. 53லேருந்து ஸ்கேன் ஷெடியூலிங் படி நீங்கள் இந்த பக்கம் போகலாம், இல்லை இந்த பக்கம் போகலாம், உங்கள் இஷ்டம் தான். ஓகேங்களா? இப்போது லெஃப்ட் சைடே போவோம், இல்லை உங்கள் இஷ்டம் ரைட் சைடு போய்ட்டு கூட லெஃப்ட் சைடு வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 53ல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுதான் நம்மளுக்கு எப்பயுமே ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ ஸ்டார்ட்னு எழுதிப்போம். 53லேருந்து லெஃப்ட்டுக்கு வரேன். என்ன இருக்குது அடுத்தது? 37. அடுத்து என்ன இருக்குது? 14. அடுத்து என்ன இருக்குது? 0. இந்த அல்காரிதம் படி மட்டும் நம்ம திரும்ப ஸ்டார்டிங் வரைக்கும் போகணும். நம்ம இதோட முடிஞ்சு இதில் தான் நம்ம ஸ்டார்ட் ஆகுது வேல்யூஸ். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டார்டிங் பொசிஷன் வரைக்கும் போகணும். திரும்ப இப்போ எங்கேருந்து வரணும்? இப்போ 14 முடிச்சாச்சு, 37 முடிச்சாச்சு, 53 முடிச்சாச்சு. அப்போ எங்கே வரணும்? 65க்கு வரணும். ஸோ 65க்கு ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது 67க்கு வரணும். அடுத்தது 98க்கு வரணும். அடுத்தது 122க்கு வரணும். அடுத்து 124க்கு வரணும். அடுத்து 183க்கு வரணும். திரும்ப 199 லாஸ்ட் பொசிஷன் வரைக்கும் வந்து. ஸோ இதுதான் வந்து ஸ்கேன் ஷெடியூலிங். ரொம்ப சிம்பிள் தானே? அந்த இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், லெஃப்ட்டில் போயிட்டு அந்த எண்ட் வரைக்கும் போயிட்டு அப்படியே ரைட்டில் எண்ட் வரைக்கும் போயிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இதுக்கு டோட்டல் ஹெட் மூவ்மெண்ட் எழுதலாம். டோட்டல் ஹெட் மூவ்மெண்ட். ஸோ அது இங்கே இந்த எண்டு எழுதணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டோட்டல் ஹெட் மூவ்மெண்ட்டு சொல்லி கொடுத்த மாதிரி தான். நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த 2 பாயிண்ட் பாருங்கள், என்ன பண்ணணும் நம்ம? 53 - 37, அப்புறம் 37 - 14, அப்புறம் 14 - 0. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிட்டே போனோம் எண்டு வரைக்கும். அப்போ உங்களுக்கு ஆன்சர் 236ன்னு வரும். செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ அடுத்த அல்காரிதமுக்கு போகலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சி ஸ்கேன் ஷெடியூலிங், அதாவது சர்க்குலர் ஸ்கேன் ஷெடியூலிங். இது ரொம்ப ஈஸி தான். அந்த நம்பர்ஸ் எடுத்து ஆர்டராக எழுதிக்குங்க, அப்புறம் நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. எப்பயுமே நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது? 53. ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட்னு எழுதிட்டு, ஸோ போன வாட்டி நம்ம லெஃப்ட் சைடு போனோம், இந்த வாட்டி நம்ம ரைட் ஹேண்ட் சைடு போய் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் அடுத்த நம்பர் இருக்குது 65, அடுத்த இருக்குது 67, அடுத்த இருக்குது 98, அடுத்த இருக்குது 122, அடுத்து 124, அடுத்து 183, அடுத்தது 199. இங்கே வந்தோட நம்ம என்ன பண்ணோம்னா திரும்ப ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு போயிடணும். ஓகேங்களா? 0லேருந்து. இப்போ 0லேருந்து அடுத்த நம்பர் என்ன இருக்குது? 14, அடுத்த இருக்குது 37, அடுத்த இருக்குது 53. ஸோ 53 திரும்ப பண்ணக்கூடாது, முடிஞ்சு போச்சு. இதோட 37ஓட முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் எண்டு. இப்படி தான் வந்து சி ஸ்கேன் ஷெடியூலிங் ட்ரா பண்ணோம். ரொம்ப சிம்பிள். இது டோட்டல் ஹெட் மூவ்மெண்ட் பாருங்கள். இப்போ பாருங்கள், 65 - 53 ப்ளஸ் அடுத்து என்ன வரும்? 67 - 65. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த 2 பாயிண்ட் ரைட்டு மைனஸ் லெஃப்ட்டு பண்ணி எல்லா பாயிண்ட்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 382 வரும். செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி தான் சி ஸ்கேன் ஷெடியூலிங் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தானே? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லுக் ஷெடியூலிங். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதிக்குங்க, நம்பர் லைன் எழுதிக்குங்க. எப்பயுமே நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணுவோம்? பாயிண்டர்லேருந்து. ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட்னு எழுதிப்போம். ஓகேங்களா? இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா உங்கள் இஷ்டம், லெஃப்ட் பக்கம் போகலாம், ரைட் பக்கம் போகலாம். ஸோ இந்த லெஃப்ட் பக்கம் போவோம். அடுத்த நம்பர் என்ன இருக்குது? 37. 37லேருந்து 14. லுக் ஷெடியூலிங்கில் நம்ம ஸ்டார்டிங்க்கு போக தேவையில்லை, அப்படியே அடுத்த இதுக்கு போயிடலாம். இங்கே முடிஞ்சு போச்சு, 14 முடிஞ்சு போச்சு. அடுத்த என்ன இருக்குது? 65, அடுத்து 67, அடுத்து 98, அடுத்து 122, அடுத்து 124, அடுத்து 183. லாஸ்ட்டுக்கு போகக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் போகக்கூடாது, அவ்வளோதான். ஓகேங்களா? ஒன்று இப்படி போகலாம், இல்லை அப்படி போகலாம், லெஃப்ட் பக்கம் போகலாம், ரைட் பக்கம் போகலாம். ஸோ இதுதான் எண்டு. ஸோ இதுதான் வந்து லுக் ஷெடியூலிங். டோட்டல் ஹெட் மூவ்மெண்ட் என்ன பண்ண போகிறீங்க? ரொம்ப சிம்பிள் தானே? 53 - 37, 37 - 14. இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 208 ஆன்சர் வரும். இப்போ அடுத்து லாஸ்ட்டு ஷெடியூலிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சி லுக் ஷெடியூலிங். அதே எலமெண்ட்ஸ் எழுதிக்குங்க, அதே நம்பர் லைன் எழுதிக்குங்க. நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது? 53. இந்த இடத்துல ஸ்டார்ட்னு எழுதிட்டு, ரொம்ப சிம்பிள். உங்கள் இஷ்டம், நீங்கள் லெஃப்ட்டு போகலாம், ரைட்டு போகலாம். சும்மா இந்த வாட்டி நம்ம ரைட் போவோம். 53லேருந்து 65, 65லேருந்து 67, 67லேருந்து 98, 98லேருந்து 122, 128லேருந்து 124, 124லேருந்து 183. அந்த எண்டுக்கு போகக்கூடாது. திரும்ப நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 14க்கு வந்துடணும். ஓகேங்களா? இந்த ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வந்திருக்கும். 0வையும் 19ஐயும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? 14க்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்த நம்பர் இருக்குது 37. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா 53 நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து எண்ட் பாயிண்ட்.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டோட்டல் ஹெட் மூவ்மெண்ட் எழுத போகிறோம். எப்படி எழுதலாம்? 65 - 53, 67 - 65, 98 - 67. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 153 வரும். செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளவு தான் உங்களுக்கு 6 ஷெடியூலிங் அல்காரிதம்ஸ். இதையே நீங்கள் அழகாக நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி எழுதினாலே போதும், ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.